இந்த மேட்சை பற்றி நான் என்ன சொல்கிறது, ஒரு ஒஸ்டான மேட்ச்னு சொல்லலாம். நம்ம நல்லா விளாண்டோம் தோத்துட்டோம் அந்த கதையே இங்கே ஓடாது. ஏன்னா பங்காளியே மேலே போய்கிட்டே இருக்காங்க, நம்ம மேலே இருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கோம். பங்காளியை மேலே ஜெயிச்ச வெறி இப்போ கிடையாது. ஆனால் அன்றைக்கி ஆடினது ஃபுல்லாக பங்காளியே தான். நம்ம ஜெயிக்க மட்டும் தான் செஞ்சோம். ஏன்னா வெறி, அந்த வெறி எங்கே போச்சுன்னு தெரியல, முடிஞ்சு போச்சு. ஸோ நேற்று மேட்சை பொறுத்தளவுக்கு இவனுக்கு தான் ஒரு பக்கம் நம்மளை பண்ணுறானுங்கன்னா ரெஃப்ரி சேர்ந்து பண்ணான். சரி ரெஃப்ரி நம்மளை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான், ஸ்கோராவது பண்ணலாமே, அத்தனை சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அதுவும் அவ்வளோதான். எனக்கு மேட்ச்லேயே கண் கலந்த விஷயம் என்னன்னா, கோல் கீப்பரை மடிச்சு போய் ஒரு கோல் அடித்தான், 2வது கோல். எனக்கே லைட்டாக கண் கலங்கிடுச்சு. அப்போ அவனுக்கு அந்த மாதிரி ஒரு டீம் இப்போ டிஃபெண்டர்ஸ் பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா எவனுமே இல்லை. அதை வச்சு தான் நம்ம அடுத்த வாரம் மேட்ச் விளாடணும். இதில் இன்னொரு புது பிரச்சனை என்ன தெரியுமா, மேன் சிட்டி மேலே நம்ம தோத்தோம்னா ஸ்கார்பியை சாக் பண்ணிட்டு ஜிடேனை கிளாப்பையும் கொண்டு வருவாங்களாமா. அவங்க 2 பேரும் வந்தால் டீம் நிமித்திட முடியுமா? ஒரு கோச், அந்த ஒரு கோச்சாக வந்தாலுமே கொஞ்சமாக டைம் கொடுக்கணும். ஆர்சனலுக்கு ஆர்டெட்டா வந்து டைம் எடுத்து பண்ண மாதிரி. அதுக்காண்டி ஜிடேன் கிளாப்லாம் நல்லா கோச் இல்லாமல் இல்லை. ஜிடேன் வந்து ஹேண்டில் பண்ண டீம் ரியல் மேட்ரிட் ஹிஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த ரணக்கொடூரமான டீம். அந்த டீம் பிளேயர்ஸுக்கு ஹார்ட் இப்போ இருக்க மட்டும் சத்தியமாக கிடையாது. அதுதான் உண்மை, கஷ்டமாக இருந்தாலும். இங்கே டிஃபென்ஸில் எவனும் இல்லையே. இப்போ ஜிடேன் வந்தாலுமே இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ அவரை தூக்கி போட்டால் சரியாக போயிடுமா? ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நிறைய ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு, பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறது, என்னமோ பண்ணுங்களேன்.